கல்வி அமைச்சர் அரணி அமரசூரியவிற்கு எதிராக எதிர்க்கட்சி கொண்டுவரவுள்ள நம்பிக்கையில்லா பேரணியை எதிர்வரும் 22 மற்றும் 23 ஆகிய இரு தினங்களில் விவாதத்திற்கு எடுத்துக்கொள்ள ஆளும் கட்சி தயாராக உள்ளதாக அமைச்சர் வைத்தியர் நலிந்த ஜெயதிச தெரிவித்தார். பாராளுமன்றத்தில் கருத்து தெரிவிக்கும் போதே அமைச்சர் இதனை கூறியதுடன் அதற்கு எதிர்க்கட்சி தயாராக இல்லாவிடில் கல்வி சீர்திருத்தங்கள் தொடர்பான சபை ஒத்திவைப்பு விவாதத்தை எதிர்வரும் வியாழன் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் நடத்த முடியும் எனவும் தெரிவித்தார். எனினும் இது தொடர்பில் கருத்து தெரிவித்த எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச நம்பிக்கையில்லா பேரணி தொடர்பான விவாதம் பற்றிய தீர்மானத்தை மேற்கொள்ள வேண்டியது ஆளும் கட்சி அல்ல எனவும் அது எதிர்க்கட்சியே எனவும் கூறியதுடன் அரசாங்கம் கூறுவதற்கமைய அதனை விவாதத்திற்கு எடுத்துக்கொள்ள எதிர்க்கட்சி தயாரில்லை எனவும் குறிப்பிட்டார். ரெயின்போ மற்றும் நியூ ரெயின்போ ஆகிய 2 வெளிநாட்டு வேலைவாய்ப்பு நிறுவனங்களால் 640க்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டுள்ளனர். இவர்களிடமிருந்து சுமார் 86 தொடக்கம் 90 கோடி ரூபாய்கள் மோசடி நடந்துள்ளன. இந்த மோசடியால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இலவச சட்ட உதவிகளை நாம் வழங்கி வருகின்றோம். இவர்களின் உரிமைகளுக்காக ஐக்கிய மக்கள் சக்தி முன்னிற்கும். அவ்வாறே இந்த பிரச்சினையை மீண்டும் பாராளுமன்றத்தில் முன்வைப்பேன் என்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்தார். ரெயின்போ மற்றும் நியூ ரெயின்போ வெளிநாட்டு வேலைவாய்ப்பு நிறுவனங்களால் பாதிக்கப்பட்ட தரப்பினர் அமைதி வழியிலான ஆர்ப்பாட்டம் ஒன்றை இன்று காலை நுகேகொட கங்கொடவில நீதிமன்ற வளாகத்திற்கு அருகில் முன்னெடுத்திருந்தனர். இதில் கலந்து கொண்டு அவர்கள் மத்தியில் கருத்து தெரிவிக்கும் போதே எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச இவ்வாறு தெரிவித்தார். டிஜிட்டல் பொருளாதார அமைச்சினால் 2025ஆம் ஆண்டில் செயற்படுத்தப்பட்ட திட்டங்களின் முன்னேற்றம் மற்றும் 2026 வரவு செலவு திட்ட ஒதுக்கீடுகளின் கீழ் செயற்படுத்த திட்டமிடப்பட்டுள்ள புதிய திட்டங்களை மீளாய்வு செய்வதற்கான கலந்துரையாடல் டிஜிட்டல் பொருளாதார அமைச்சர் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தலைமையில் நேற்று முற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்றது. நாணயத்தாள்களற்ற பொருளாதார ஊக்குவிப்பு நிகழ்ச்சி திட்டங்கள் மற்றும் முன்னேற்றம் குறித்து இங்கு விசேட கவனம் செலுத்தப்பட்டது. இதன்படி அரச நிறுவனங்களை டிஜிட்டல் மயப்படுத்தல், QR பரிவர்த்தனைகளை ஊக்குவித்தல், கிளவுட் உட்கட்டமைப்பு வசதிகள் மையத்தை நிறுவுதல், அதிவேக புரோட்பேண்ட் வசதிகளை வழங்குவதற்கான தேசிய திட்டம், சிங்கிள் விண்டோ வசதிகளை வழங்குதல், டிஜிட்டல் அடையாள அட்டை வழங்கும் திட்டம் மற்றும் போக்குவரத்து அபராத கட்டணம் செலுத்துதலை டிஜிட்டல் மயமாக்கும் திட்டம் உட்பட நாணயத்தாளற்ற பொருளாதாரத்தை ஊக்குவிக்க அரசாங்கம் திட்டமிட்டுள்ள செயற்திட்டங்களின் முன்னேற்றம் ஆகியவை குறித்து விரிவாக கலந்துரையாடப்பட்டன. கிராமப்புற மக்களின் பெரும்பாலான பொருளாதார நடவடிக்கைகள் முறைசாரா துறைகளாகவே உள்ளன. இந்த நடவடிக்கைகளை முறையாக ஆவணப்படுத்த வேண்டியதன் அவசியத்தை சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி எதிர்கால பொருளாதாரம் மற்றும் அபிவிருத்தி திட்டங்களை தயாரிப்பதில் இது அவசியம் என்பதையும் வலியுறுத்தினார். இலங்கை CERT நிறுவனம், தரவு பாதுகாப்பு அதிகார சபை மற்றும் தொலைத்தொடர்புகள் ஒழுங்குபடுத்தல் ஆணைக்குழு உள்ளிட்ட டிஜிட்டல் பொருளாதார அமைச்சின் கீழ் உள்ள நிறுவனங்களின் செயற்திறன் முன்னேற்றங்களின் எதிர்கால திட்டங்களும் இதன் போது மீளாய்வு செய்யப்பட்டன. மத்திய கொழும்பின் போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் வகையில் நிர்மாணிக்கப்பட்ட புதிய மேம்பாலம் பொதுமக்கள் பயன்பாட்டுக்காக அமைச்சர் பிமல் ரத்நாயக்காவால் நேற்று திறந்து வைக்கப்பட்டது. இந்த மேம்பாலம் கொழும்பு நகர எல்லைகளின் உள்ளேயும் வெளியேயும் போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்காக வரையப்பட்ட திட்டத்தின் கீழ் கட்டப்பட்ட 3வது மேம்பாலம் இதுவாகும். இப்பாலமானது 3.2 பில்லியன் ரூபாய் மொத்த செலவில் நிர்மாணிக்கப்பட்டுள்ளது. இந்த மேம்பாலத்தில் காளிமுகத்திடல் பகுதியிலிருந்து கொம்மெனி தெரு வரை சிற்றம்பலம் கார்டினர் மாவத்தை வழியாக ஒரு வழி போக்குவரத்து திறந்துவிடப்பட்டுள்ளது. இது சுமார் 340 மீட்டர் நீளமும் 11 மீட்டர் அகலமும் உடையது. இத்திறப்பு விழாவில் கொழும்பு மாநகர சபையின் மேயர் விராய் கலி பல்தசார் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். பாராளுமன்றத்தில் இன்று இடம்பெற்ற நலன்புரி அனுகூலங்கள் சட்டத்தின் கீழ் அஸ்வஸ்ம நலன்புரி நன்மைகள் கொடுக்கும் திட்டம் அங்கீகரிப்பது தொடர்பான விவாதத்தின் போது பாராளுமன்ற உறுப்பினர் MLA உரையாற்றினார். உண்மையிலே இந்த மண்முனை பற்றி பிரதேச செயலக பிரிவிலே தொடர்ச்சியாக காணி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் முஸ்லீம்களுக்கு எதிராக அந்த பிரதேச செயலகத்தினர் செயற்பட்டு வருவதை நான் பல தடவைகள் சொல்லியிருக்கின்றேன். குறிப்பாக இந்த பட்டியலிலே கூட அங்கே இருக்கின்ற அந்த அரச காணிகளில் வாசிக்கின்ற தமிழ் மக்களுக்கு எதிராக எந்த ஒரு வழக்கையும் போடப்படவில்லை. அங்கே வாழ்கின்ற முஸ்லீம்களுக்கு எதிராக மட்டும் வெளியேற்றுவதற்காக இவ்வாறான வழக்குகளை போட்டு முஸ்லீம்களுக்கு எதிராக கடுமையான பிரச்சனை நோக்கி வருகின்றார்கள். ஆகவே கௌரவ அமைச்சர் அவர்களே, நான் உண்மையில் கூட உங்களிடத்திலே கேட்டிருந்தேன். இது தொடர்பிலே ஆராய்ந்து தொடர்பிலே ஒரு அறிக்கை சமர்ப்பிப்பதற்காக காணி ஆணையாளர் நாயகத்தினூடாக, என்றால் இது 2 மண்முனை பற்றி பிரதேச சபையிலும் வாகரை பிரதேச சபையிலும் இந்த பிரச்சனை இருக்கிறது.
இது பற்றி அறிக்கை சமர்ப்பிப்பதற்காக நீங்கள் ஒரு காணி ஆணையாளர் நாயகத்தினூடாக ஒரு குழுவை நியமிக்குமாறு கேட்டிருந்தேன். அதை செய்வதாக நீங்கள் இந்த சபையிலே நீங்கள் ஒரு கருத்தை சொல்லியிருந்தீர்கள். ஆகவே கௌரவ அமைச்சர் அவர்களே, இது தொடர்பிலே உங்களது நிலைப்பாடு என்ன? பாராளுமன்றத்தில் இன்று இடம்பெற்ற விவாதத்தில் பாராளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் உரையாற்றினார். நன்மைகள் சட்டத்தின் கீழ் ஆறுதல் நலன்புரி நன்மை, சிங்களத்தில் அஸ்வசும, தமிழில் ஆறுதல் நலன்புரி நன்மை கொடுப்பனவு திட்டத்தின் ஊடாக நலிவுற்றோருக்கு தற்காலிக மற்றும் நீடித்த வலுவூட்டலை மேற்கொள்ளும் இந்த கொடுப்பனவு திட்டத்தின் தொடர்ச்சி வரவேற்புக்குரியது. நலனோம்பல் வழியே மக்களை ஆற்றுப்படுத்துகிற முயற்சிகள் எப்போதும் வரவேற்புக்குரியன. ஆனால் மக்கள் எப்போதும் ஆற்றுப்படுத்தப்படுவதில்லை. ஆற்றுப்படுத்துவதற்கான அளவுகோல்கள் இந்த நிலத்திலே வீசி எறியப்பட்டிருக்கின்றன. கடந்த மாதம் நாங்கள் துளைத்த எங்கள் மகள் குவனேசன் டினோஜா இன்னும் ஆறாமல் நீதிக்காக காத்திருக்கின்றாள். இன்று 31வது நினைவு நாள். மதிப்பார்ந்த சுகாதார அமைச்சரே, மதிப்பார்ந்த சபை முதல்வரே, உங்கள் அரசு பக்கச்சார்பற்ற விசாரணை நடத்தி எங்கள் மகளுக்கு நீதி வழங்க வேண்டும். முல்லைத்தீவு மாவட்டத்தின் சிலாவத்தை பகுதியைச் சேர்ந்த 12 வயது பள்ளி மாணவி குவனேசன் டினோஜாவுக்கு இந்த பேரவையில் மனம் கனத்து நீதி வேண்டிய வண்ணம் என் அஞ்சலியை செலுத்துகின்றேன். மதிப்பார்ந்த அவைத்தலைவர் அவர்களே, இயலாத மக்களின் இறுதி நம்பிக்கைதான் இந்த மருத்துவமனைகள். அந்த தலைமை இறுதி நம்பிக்கைகளுக்கும் பலிபீடமாகுவது மருத்துவத்துறையை தாண்டி அரச முறைமைக்கே பேர் இழுக்காகிறது. அரசாங்கத்தினால் தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டுள்ள கல்வி மறுசீரமைப்பு நடவடிக்கைகளை மீண்டும் நடைமுறைப்படுத்துமாறு வலியுறுத்தி பெற்றோர் குழு ஒன்று கல்வி அமைச்சுக்கு முன்பாக நேற்று முதல் தொடர் அமைதி போராட்டத்தை ஆரம்பித்துள்ளது. தரம் 6 பெற்றோர் ஒன்றியம் என்ற ஒன்றிணைந்த பெற்றோர்கள் உள்ளடங்கிய குழுவே நேற்று காலை முதல் கல்வி அமைச்சுக்கு முன்பாக இந்த அமைதி போராட்டத்தை ஆரம்பித்துள்ளது. அதே கோரிக்கையை முன்வைத்து பொலன்னறுவு மற்றும் காலி உள்ளிட்ட பல பிரதேசங்களிலும் போராட்டங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அதேவேளை அதிபர் சங்கத்தின் செயலாளர் நிமல் முதுன்கொட்டுவ அது தொடர்பில் தெரிவித்துள்ளதாவது, புதிய கல்வி மறுசீரமைப்பு செயன்முறையில் உள்ள நடைமுறை சிக்கல்கள் தொடர்பில் சரியான புரிதல் இல்லாத நிலையிலேயே மேற்படி பெற்றோர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். தரம் 6 வகுப்புக்கு அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள புதிய கல்வி சீர்திருத்தத்தை அடுத்த வருடத்திற்கு ஒத்திவைக்காமல் இந்த வருடம் அமுல்படுத்த கோரி நேற்று முற்பகல் 10:30 மணியளவில் கட்டுநாயக்காவில் அமைந்துள்ள நீர்கொழும்பு வலய கல்வி காரியாலயத்திற்கு முன்பாக பெற்றோர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதிய கல்வி சீர்திருத்தத்தை அமுல்படுத்துமாறு அரசாங்கத்தை வலியுறுத்தி அவர்கள் பல்வேறு வாசகங்கள் எழுதப்பட்ட ஸ்லோக அட்டைகளை ஏந்தியிருந்ததோடு அமைதியான முறையில் இந்த கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆர்ப்பாட்டத்தில் 200 பேர் வரை பங்கு பெற்றிருந்தனர். 1.5 மணித்தியாலயம் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இறக்குமதி செய்யப்படும் இரத்தின கல்லுக்காக சுங்கப்பிரிவினால் விதிக்கப்பட்ட அனுமதி கட்டணமான $200 விசேட சேவை கட்டணம் இந்த ஆண்டு ஜனவரி மாதம் 1ஆம் தேதி முதல் நீக்கப்பட்டுள்ளதாக இரத்தினக்கல் மற்றும் தங்க ஆபரண அதிகார சபை தலைவரும் தலைமை நிர்வாக அதிகாரியுமான டாக்டர் SP சமிந்த தெரிவித்தார். இரத்தினக்கல் மற்றும் தங்க ஆபரணங்கள் தொடர்பாக அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நேற்று நடைபெற்ற விசேட ஊடகவியலாளர் சந்திப்பில் உரையாற்றும் போதே இரத்தினக்கல் மற்றும் தங்க ஆபரண அதிகார சபையின் தலைவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டார். இது குறித்து அவர் மேலும் தெரிவித்ததாவது, இரத்தினக்கல் இறக்குமதியின் போது விதிக்கப்பட்ட வேட் மற்றும் சமூக பாதுகாப்பு மதிப்பீட்டு வரிமுறையை மாற்றி இறக்குமதியாளர்களுக்கு அதிக நிவாரணம் வழங்குவதற்காக முன்னரிலும் பார்க்க நிவாரணம் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. 2023, 2024, 2025 ஆண்டுகளில் இரத்தினக்கல் இறக்குமதிகள் மிக குறைந்த மட்டத்தில் இருந்ததால் ஏற்றுமதியிலும் இது பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியது. 2023 ஆண்டுக்கு முன்னர் ஏற்றுமதிக்கு தேவையான இரத்தின கற்கள் வெளிநாடுகளிலிருந்து இலங்கைக்கு கொண்டு இவ்வாறு கொண்டுவரப்படும் கற்களுக்கு வரி அறவிடப்பட்டதால் இறக்குமதிகள் கணிசமாக குறைந்தன. 2024 ஆண்டு ஜனவரி 1ஆம் தேதி முதல் இறக்குமதி செய்யப்பட்ட இரத்தினங்களின் மதிப்பின் மீது 18% வேட் மற்றும் 2.5% சமூக பாதுகாப்பு மதிப்பீட்டு வரி கணக்கிடப்பட்டது. முன்னைய வரி விகிதங்களுக்கு ஒப்பிடும்போது தற்போது இந்த கட்டணங்கள் குறைக்கப்பட்டுள்ளன என அவர் தெரிவித்தார்.
சர்வதேச எல்லைகளுக்கிடையிலான காற்று சூழ்ச்சி காரணமாக நாட்டின் பல பகுதிகளில் காற்றின் தரம் பாரிய அளவில் வீழ்ச்சியடைந்துள்ளது. ஆகையால் நாட்பட்ட சுவாச நோயாளர்கள் உள்ளிட்ட பலவீனமானவர்கள் அவதானத்துடன் செயற்படுமாறு மத்திய சுற்றாடல் அதிகார சபையின் ஊடக பேச்சாளர் வைத்தியர் அஜித் குணவர்தன தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் தொடர்ந்து கருத்து தெரிவிக்கையில், அண்மை காலமாக நாட்டின் பல பகுதிகளில் குறிப்பிடத்தக்க அளவு காற்றின் தரம் வீழ்ச்சியடைந்துள்ளது. அதற்கமைய ஞாயிற்றுக்கிழமை முதல் நாட்டின் வடக்கு, வடமத்திய, வடமேற்கு, மேல் மற்றும் தென் மாகாணங்களிலும் ரத்னபுரி, கேகல் ஆகிய மாவட்டங்களிலும் இவ்வாறு காற்றின் தரம் வீழ்ச்சியடைந்துள்ளமை அவதானிக்கப்பட்டுள்ளது. அப்பகுதிகளில் காற்றின் தர குறியீடு 150 முதல் 200 வரை பதிவாகியுள்ளது என தெரிவித்துள்ளார். England tour of Sri Lanka. இலங்கையுடனான கிரிக்கெட் தொடரில் பங்கேற்பதற்காக இங்கிலாந்து கிரிக்கெட் அணி நேற்று காலை கட்டுநாயக்க விமான நிலையத்தை வந்தடைந்தது. இந்த சுற்றுப்பயணத்தின் போது இங்கிலாந்து அணி 3 ஒருநாள் போட்டிகள் மற்றும் 3 20-20 போட்டிகளில் விளையாட உள்ளது. எதிர்வரும் 22, 24 மற்றும் 27ஆம் தேதிகளில் கொழும்பு ஆர். பிரேமதாச மைதானத்தில் பகலிரவு போட்டிகளாக நடைபெறவுள்ளன. T20 தொடர் இம்மாதம் 30ஆம் தேதி மற்றும் பிப்ரவரி மாதம் 1 மற்றும் 3ஆம் தேதிகளில் பல்லேக்கல சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தில் இரவு போட்டிகளாக நடைபெறவுள்ளன. இங்கிலாந்து கிரிக்கெட் குழுவினர் நேற்று காலை 8:20 மணியளவில் துபாயிலிருந்து எமிரேட்ஸ் விமான சேவைக்கு சொந்தமான EK650 எனும் விமானம் மூலம் நாட்டை வந்தடைந்தனர். அவர்களை வரவேற்பதற்காக இலங்கை கிரிக்கெட் நிறுவனம் மற்றும் இலங்கை சுற்றுலா ஊக்குவிப்பு பணியகம் இணைந்து விசேட ஏற்பாடுகளை செய்திருந்தன. அத்துடன் கட்டுநாயக்க விமான நிலைய போலீசார், விசேட அதிரடிப்படையினர் மற்றும் அமைச்சர்கள் பாதுகாப்பு பிரிவினர் இணைந்து விமான நிலையத்தில் பலத்த பாதுகாப்பினை வழங்கியிருந்தனர். இங்கிலாந்து மற்றும் இலங்கை அணிகள் விளையாடும் T20 மற்றும் ஒருநாள் போட்டிகள் அனைத்தையும் எமது சகோதர தொலைக்காட்சியான சியத் டிவியில் நேரடியாக பார்த்து மகிழலாம். சட்டவிரோத போதைப்பொருள் விநியோகம் தொடர்பாக பிரதேச போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரிகளுக்கு பொதுமக்கள் நேரடியாக தகவல்களை வழங்குவதற்குரிய திட்டமானது நாடளாவிய ரீதியில் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. ஹெரோயின், ஐஸ், கொகெயின் மற்றும் கஞ்சா உள்ளிட்ட சட்டவிரோத போதைப் பொருட்களை குறிவைத்து உளவுத்துறை தலைமையிலான நடவடிக்கைகளை வலுப்படுத்துவதே இந்த முயற்சியின் நோக்கம் என்று போலீசார் தெரிவித்துள்ளனர். வழங்கப்பட்டுள்ள தொலைபேசி துரித எண்களின் மூலம் பொதுமக்கள் நம்பகமான தகவல்களை நேரடியாக தொடர்புடைய பிரதேச போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரிகளுக்கு தெரிவிக்க முடியும். அதன்படி ஒவ்வொரு போலீஸ் பிரிவுக்கும் வெளியிடப்பட்ட தொலைபேசி எண்களை பயன்படுத்தி துல்லியமான மற்றும் நம்பகமான தகவல்களை வழங்க பொதுமக்கள் ஊக்குவிக்கப்படுகிறார்கள். தகவல் அளிப்பவர்களின் அடையாளங்கள் பெறப்படும் என்பதோடு அனைத்து தகவல்களும் மிகவும் ரகசியமாக பாதுகாக்கப்படும் என்றும் தொழில்முறை முறையில் கையாளப்படும் என்றும் போலீசார் உறுதியளித்துள்ளனர். ஜிந்துபேட்டி பகுதியில் துப்பாக்கி சூடு நடத்தி ஒருவரை கொலை செய்து 2 பிள்ளைகளுக்கு காயங்களை ஏற்படுத்திய சம்பவம் தொடர்பில் 5 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். நேற்று மற்றும் நேற்று முன்தினம் ஆகிய தினங்களில் கரையோர போலீஸ் நிலைய அதிகாரிகளால் ஜிந்துபேட்டி மற்றும் கொட்டாஞ்சேனை பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்ட விசேட சுற்றிவளைப்பின் போதே இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். அதற்கமைய இக்குற்றத்திற்கு உதவிய மற்றும் உடந்தையாக இருந்தமை தொடர்பில் சந்தேக நபர் ஒருவர் 4 கிராம் 800 மில்லிகிராம் ஹெரோயினுடன் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் மேலும் 3 சந்தேக நபர்களும் ஒரு பெண் சந்தேக நபரும் கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். பெண் சந்தேக நபர் 49 வயதுடையவர் என்பதோடு ஏனைய சந்தேக நபர்கள் 18, 33, 40 மற்றும் 43 வயதுடைய கொழும்பு 13 பிரதேசத்தை சேர்ந்தவர்களாவர். சந்தேக நபர்கள் நேற்று புதுக்கடை இலக்கம் 1 நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டதுடன் அவர்களில் ஒரு சந்தேக நபரை 23ஆம் திகதி வரை தடுப்பு காவலில் வைக்க உத்தரவு பெறப்பட்டுள்ளது. ஏனைய சந்தேக நபர்கள் மற்றும் பெண் சந்தேக நபர் ஆகியோர் எதிர்வரும் 26ஆம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். கரையோர போலீசார் மற்றும் கொழும்பு வடக்கு பிரிவு குற்ற விசாரணை பணியகம் ஆகியவை மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றன. சட்டவிரோதமாக ஈட்டப்பட்டதாக சந்தேகிக்கப்படும் 28 கோடியே 33 லட்சம் ரூபாய் பணம் மற்றும் 2 வாகனங்களுடன் சந்தேக நபர் ஒருவர் பணமோசடி தடுப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டுள்ளார். சட்டவிரோத சொத்துக்கள் விசாரணை பிரிவின் அதிகாரிகளால் மேற்கொள்ளப்பட்ட விசேட சுற்றிவளைப்பின் போதே இந்த நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். இவ்வாறு கைது செய்யப்பட்டவர் இப்பாகமோ பிரதேசத்தைச் சேர்ந்த 40 வயதானவர் என தெரிவிக்கப்படுகிறது. வெளிநாட்டில் மறைந்திருப்பதாக சந்தேகிக்கப்படும் போதைப்பொருள் கடத்தல்காரர் ஒருவருடன் இந்த சந்தேக நபர் தொலைபேசி மூலம் தொடர்புகளை பேணி அக்கடத்தல்காரரின் ஆலோசனையின் பேரில் இந்நாட்டில் உள்ள போதைப்பொருள் கடத்தல்காரர்களிடமிருந்து இப்பணத்தை சேகரித்துள்ளதாக ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. அத்துடன் போதைப்பொருள் கடத்தல் மூலம் ஈட்டப்பட்ட பணத்தினால் குறித்த வாகனங்கள் கொள்வனவு செய்யப்பட்டுள்ளதாகவும் இதுவரை மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளில் தெரியவந்துள்ளது.
கிராண்ட் பாஸ் பகுதியில் நேற்றிரவு வீடொன்றில் தீப்பரவல் சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது. இதனால் அந்த வீடு முற்றாக சேதமடைந்துள்ளது. மாநகர சபை, தீயணைப்பு படையினர் மற்றும் ஏனையோர் இணைந்து தீயை கட்டுப்படுத்த முயற்சிகளை மேற்கொண்டனர். கொரியா விசா விவகாரம் தொடர்பில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினால் தம்மை கைது செய்வதை தடுக்கும் உத்தரவை பிறப்பிக்குமாறு கோரி முன்னாள் அமைச்சர் மனுஷ நாணயக்கார தாக்கல் செய்திருந்த அடிப்படை உரிமை மீறல் மனு உயர்நீதிமன்றத்திலிருந்து வாபஸ் பெறப்பட்டுள்ளது. இம்மனு நேற்று எஸ். துரைராஜா தலைமையிலான மூவர் அடங்கிய உயர்நீதிமன்ற நீதியரசர் குழாம் முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்போது பிரதிவாதிகள் சார்பில் முன்னிலையான மேலதிக சொலிசிட்டர் ஜெனரலும் ஜனாதிபதி சட்டத்தரணியுமான லக்மாலி கருணாநாயக்க சமர்ப்பணங்களை முன்வைக்கையில் இந்த வழக்கு தொடர்பான மட்டுப்படுத்தப்பட்ட ஆட்சேபணங்களை பிரதிவாதிகள் சார்பில் தான் தாக்கல் செய்துள்ளதாக தெரிவித்தார். அதற்கமைய குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் பணிப்பாளர் ஷானி அபேசேகரவின் சத்திய கடதாசி ஒன்றையும் பிரதிவாதிகள் தரப்பு நீதிமன்றில் சமர்ப்பித்திருந்தது. மனு விசாரணைக்கு அழைக்கப்பட்ட போது மனுதாரர் சார்பில் முன்னிலையான ஜனாதிபதி சட்டத்தரணி சார்லிய பீரிஸ் நீதிமன்றத்தில் சமர்ப்பணங்களை முன்வைக்கையில் தமது கட்சிக்காரரை இச்சந்தர்ப்பத்தில் கைது செய்வதில்லை என குற்றப்புலனாய்வு திணைக்களம் நீதிமன்றத்திற்கு அறிவித்துள்ளதாக குறிப்பிட்டார். அதற்கமைய மனுவை தொடர்ந்து முன்னெடுத்து செல்ல தேவையில்லை எனவும் அதனை வாபஸ் பெற அனுமதிக்குமாறும் ஜனாதிபதி சட்டத்தரணி நீதிமன்றத்தில் கோரிக்கை விடுத்தார். அந்த கோரிக்கையை ஏற்றுக்கொண்ட நீதியரசர்கள் குழாம் குறித்த மனுவை வாபஸ் பெற அனுமதி வழங்கியது. ஊழல் குற்றச்சாட்டுகள் தொடர்பில் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ள முன்னாள் அமைச்சர்களான மஹிந்தானந்த அளுத்கமகே மற்றும் நளின் பெர்னாண்டோ ஆகியோர் அந்த தண்டனைக்கு எதிராக தாக்கல் செய்துள்ள மேன்முறையீடுகளை மார்ச் மாதம் 9 விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள உயர்நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டது. இந்த மேன்முறையீட்டு மனுக்கள் பிரதம நீதியரசர் பிரீத்தி பத்மன் சூரசேன மற்றும் அச்சல வெங்கப்புழி ஆகியோர் அடங்கிய நீதியரசர்கள் குழாம் முன்னிலையில் அழைக்கப்பட்டன. இதன்போது முன்வைக்கப்பட்ட சமர்ப்பணங்களை ஆராய்ந்த நீதிபதிகள் குழாம் குறித்த மேன்முறையீட்டு மனுக்களை மார்ச் மாதம் 9 விசாரணைக்கு அழைப்பதாக உத்தரவிட்டது. 2015 ஆண்டு நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தலின் போது சதோச நிறுவனம் ஊடாக 14,000 கேரம் போர்டுகள் மற்றும் 11,000 தாயக்கட்டைகளை இறக்குமதி செய்ததன் மூலம் அரசாங்கத்திற்கு 50 மில்லியன் ரூபாவிற்கும் அதிகமான நஷ்டத்தை ஏற்படுத்திய குற்றச்சாட்டில் குற்றவாளியாக காணப்பட்ட முன்னாள் அமைச்சர் மஹிந்தானந்த அளுத்கமகேவுக்கு 20 வருட கடூழிய சிறை தண்டனையும் நளின் பெர்னாண்டோவுக்கு 25 வருட கடூழிய சிறை தண்டனையும் விதிக்கப்பட்டது. அந்த தண்டனைக்கு எதிராக இவர்கள் இந்த மேன்முறையீட்டை சமர்ப்பித்துள்ளனர். முன்னாள் அமைச்சர் மர்வின் சில்வாவுக்கு எதிராக லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவினால் தாக்கல் செய்யப்பட்டிருந்த வழக்கின் மேலதிக சாட்சி விசாரணைகள் எதிர்வரும் மார்ச் மாதம் 16 வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. மர்வின் சில்வா அமைச்சராக பதவி வகித்த காலத்தில் தமது சட்ட ரீதியான வருமானத்திற்கு அதிகமாக சொத்துக்களை குவித்ததாக குற்றஞ்சாட்டப்பட்டு அவருக்கு எதிராக லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவினால் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த வழக்கு நேற்று கொழும்பு மேல் நீதிமன்றில் மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி முகமது மிஹால் இந்த வழக்கை விசாரணை எடுத்தார். இதன்போது லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவின் நெறிப்படுத்தலின் கீழ் முறைப்பாட்டு தரப்பு சாட்சிகளாக பெயரிடப்பட்டிருந்த வங்கி மற்றும் நிதி நிறுவனங்களைச் சேர்ந்த 4 சாட்சிகளிடம் சாட்சியங்கள் பதிவு செய்யப்பட்டது. சன்ரைஸ் பேட்டிஸ் முன்பள்ளி நிறுவனத்தின் வருடாந்த பரிசளிப்பு நிகழ்வு அட்டனில் இடம்பெற்றது. முன்பள்ளி நிறுவனத்தின் அதிபர் திருமதி பாண்டியன் உஷாந்தினி தலைமையில் நடைபெற்றது. இந்நிகழ்வில் மாணவர்களின் கலை நிகழ்வுகள் இடம்பெற்றதோடு அவர்களுக்கான பரிசில்கள், கேடயங்கள், சான்றிதழ்கள் என்பன வழங்கப்பட்டது. இதன்போது அட்டன் கல்வி வலயத்திற்குட்பட்ட அதிபர்கள், ஆசிரியர்கள், சமூக சேவையாளர்கள் என பலரும் கலந்து கொண்டனர். நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் வறட்சியான வானிலை நிலவக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. நுவரெலியா மாவட்டத்தின் சில இடங்களில் அதிகாலை வேளையில் துகள் உறைபனி ஏற்படுவதற்கான சாத்தியம் காணப்படுவதாக அந்த திணைக்களம் வெளியிட்டுள்ள வானிலை முன்னறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேல் சப்ரகமுவ, மத்திய, வடமேல், வடமத்திய மற்றும் ஊவா மாகாணங்களிலும் காலி, மாத்தறை மற்றும் அம்பாறை மாவட்டங்களிலும் சில இடங்களில் காலை வேளையில் பனிமூட்டமான நிலை காணப்படலாம் என வளிமண்டலவியல் திணைக்களம் மேலும் குறிப்பிட்டுள்ளது. இடைவேளைக்கு பின்னர் செய்திகள் தொடரும். வெளிநாட்டு செய்திகள்.
தென்னாப்பிரிக்காவின் கவுடங் மாகாணத்தில் லாரியொன்றின் மீது பாடசாலை பேருந்து மோதிய கோர விபத்தில் 13 மாணவிகள் பரிதாபமாக உயிரிழந்தனர். தனியார் வாகனம் பல்வேறு ஆரம்ப பாடசாலைகளைச் சேர்ந்த மாணவ மாணவிகளை ஏற்றி சென்றது. இந்த வேன் மற்றொரு வாகனத்தை முந்தி செல்ல முயன்றபோது திடீரென எதிரே வந்த லாரி மீது பயங்கரமாக மோதியது. இதில் 11 பாடசாலை சிறுவர்கள் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். படுகாயமடைந்த 2 குழந்தைகள் வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்ட நிலையில் உயிரிழந்தனர். மேலும் பலத்த காயமடைந்த 7 சிறுவர்கள் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். இந்த விபத்தில் பேருந்து ஓட்டுநர் காயமடைந்து வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகிறார். உயிரிழந்த சிறுவர்களின் குடும்பத்தினருக்கு தென்னாப்பிரிக்க ஜனாதிபதி ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ளார். ஒவ்வொரு ஆண்டும் தமிழக சட்டசபையின் முதல் கூட்டம் கவர்னர் உரையுடன் தொடங்குவது மரபாக இருந்து வருகிறது. அந்த வகையில் இந்த ஆண்டின் முதல் சட்டசபை கூட்டம் இன்று காலை 9:30 மணிக்கு தொடங்கியது. சரியாக காலை 9:30 மணிக்கு தமிழ்தாய் வாழ்த்து பாடப்பட்டதும் சட்டசபை கூட்டம் தொடங்கியது. இந்த ஆண்டின் முதல் கூட்டத்தில் கவர்னர் RN ரவி உரை நிகழ்த்த தொடங்கினார். பொதுவாக கவர்னர் உரை நேரடியாக வழங்கப்படும். ஆனால் இன்று நேரலை வழங்கப்படவில்லை. இந்த நிலையில் சட்டசபையில் பேசத் தொடங்கிய கவர்னர் RN ரவி தமிழ்தாய் வாழ்த்தை தொடர்ந்து தேசிய கீதம் பாடப்படவில்லை என்பதை சுட்டிக்காட்டி தனது உரையை புறக்கணித்து வெளியேறினார். தொடர்ந்து 4வது ஆண்டாக அவர் வெளியேறியிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. தமிழக கவர்னராக RN ரவி 2021ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் நியமிக்கப்பட்டார். 2022ஆம் ஆண்டு முதலில் தமிழக சட்டசபையில் உரை நிகழ்த்தினார். அந்த உரையை மட்டும்தான் அவர் முழுமையாக வாசித்தார். அதன் பிறகு தமிழக அரசுக்கும் கவர்னருக்கும் இடையே உள்ள உறவில் விரிசல் ஏற்பட்டதால் தனது உரையை அவர் முழுமையாக வாசிக்கவில்லை. 2023ஆம் ஆண்டு சட்டசபை முதல் கூட்டத்தில் கவர்னர் RN ரவி உரையாற்றிய போது மகளிர் முன்னேற்றம், மதச்சார்பின்மை, சுயமரியாதை, பெரியோர், அம்பேத்கர், கலைஞர் ஆகிய வார்த்தைகளை அவர் படிக்கவில்லை. ஆனால் தமிழக அரசு உரையில் அந்த வார்த்தைகள் இடம்பெறும் என்று முதல் அமைச்சர் MK ஸ்டாலின் அவையில் கூறியதால் கவர்னர் பாதியிலேயே வெளியேறினார். 2024ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டசபையின் முதல் கூட்டத்தில் தமிழ்தாய் வாழ்த்தை தொடர்ந்து தேசிய கீதம் பாடப்படவில்லை என்று கூறி கவர்னர் உரையை வாசிக்காமல் கவர்னர் RN ரவி வெளியேறினார். ஆனால் தமிழில் அந்த உரையை சபாநாயகர் அப்பாவு வாசிக்க அது அவை குறிப்பில் ஏற்பட்டது. கடந்த ஆண்டு ஜனவரி 6ஆம் தேதி கூடிய தமிழக சட்டசபை முதல் கூட்டத்திலும் தேசிய கீதம் பாடப்படாததை சுட்டிக்காட்டி கவர்னர் RN ரவி வெளியேறினார். இந்த நிலையில் இந்த ஆண்டும் அவர் உரையை புறக்கணித்து வெளியேறியிருக்கிறார். ரஷ்யாவின் தூரக்கிழக்கு பகுதியில் அமைந்துள்ள கம்சட்கா தீபகற்பத்தில் கடந்த ஜனவரி 12ஆம் தேதி முதல் பெய்து வரும் வரலாறு காணாத பனிப்பொழிவு அந்த பிராந்தியத்தையே உறைய வைத்துள்ளது. 50 ஆண்டுகளுக்கு மேலான சாதனைகளை முறியடித்துள்ள இந்த பனிப்பொழிவை உள்ளூர் மக்கள் பனி அபாக்லிப்ஸ் என்று அழைக்கின்றனர். பெட்ரோபாவ்லோஸ் கம்சட்கி நகரில் 2 மீட்டருக்கும் அதிகமான பனி கொட்டியுள்ளது. சில இடங்களில் பனிச்சரிவுகள் 5 மீட்டர் உயரம் வரை குவிந்துள்ளன. கட்டிடங்களின் கூரைகளிலிருந்து திடீரென சரிந்த பனிக்கட்டிகளில் சிக்கி 2 முதியவர்கள் பரிதாபமாக உயிரிழந்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து நகரில் அவசர நிலை பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது. பனி வீடுகளின் வாசல்களை மறைத்ததால் மக்கள் சுரங்கங்கள் தோண்டி வெளியேற வேண்டிய நிலை ஏற்பட்டது. பல அடுக்குமாடி குடியிருப்புகளின் 2வது மாடி வரை பனி மூடியுள்ளது. பாடசாலைகள், வணிக நிறுவனங்கள் மூடப்பட்டு பொது போக்குவரத்து முற்றிலும் இடைநிறுத்தப்பட்டுள்ளது. கடந்த 15ஆம் தேதி முதல் அவசர நிலை அறிவிக்கப்பட்டு வீதிகளை சீரமைக்க மேலதிக இயந்திரங்கள் ஈடுபடுத்தப்பட்டன. ராணுவ வீரர்களும் மீட்பு பணியில் களமிறக்கப்பட்டனர். போக்குவரத்து முடங்கியதால் கடைகளில் பால், ரொட்டி போன்ற அத்தியாவசிய பொருட்களுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டது. தற்போது வீதிகள் மெதுவாக சீரமைக்கப்பட்டு வருகின்றன. இடைவேளைக்கு பின்னர் செய்திகள் தொடரும். செய்திகள் தொடர்கின்றன. விளையாட்டு செய்திகள். இளையோர் உலகக்கிண்ண ஒருநாள் கிரிக்கெட் தொடரில் இலங்கை மற்றும் அயர்லாந்து அணிகளுக்கு இடையில் நடைபெற்ற போட்டியில் இலங்கை அணி 106 ஓட்டங்களால் வெற்றியை பதிவு செய்துள்ளது.
நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற இலங்கை அணி முதலில் துடுப்படுத்த ஆடி 50 ஓவர்கள் நிறைவில் 5 விக்கெட்டுகளை இழந்து 267 ஓட்டங்களை பெற்றது. பதிலுக்கு துடுப்படுத்த ஆடிய அயர்லாந்து அணி 40.1 ஓவர்களில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து 161 ஓட்டங்களை மாத்திரமே பெற்றது. அதற்கமைய இலங்கை அணி 106 ஓட்டங்களால் வெற்றி பெற்றது. போட்டியின் நாட்டு நாயகன் விருது விமல் தினசரவுக்கு வழங்கப்பட்டது. இப்போட்டியின் இலங்கை அணியின் தலைவராக விமல் தினசரவும் அயர்லாந்து அணியின் தலைவராக ஆலிவர் ரிலேயும் செயற்பட்டனர். ஏ பிரிவின் கீழ் போட்டியிடும் இலங்கை அணி அண்மையில் ஜப்பானுக்கு எதிராக நடைபெற்ற போட்டியில் 203 ஓட்டங்களால் வெற்றி பெற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது.